இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். இப்போ ஒரு மாநிலங்களவை சீட் கொடுக்கறதா திமுக உறுதிப்படுத்தியிருக்கு அப்படிங்கறத இந்த காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு நம்ம கிட்ட உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த கூடுதல் இடங்கள் அப்படிங்கிற டிமாண்ட் எவ்வளவு இருக்கக்கூடும், அதை எப்படி திமுக இந்த முறையை வந்து கையாளும்? ஏன்னா ஏற்கனவே வந்த கட்சிகளை குறைத்துக் கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதுல இன்னைக்கு காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தைகள்ல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவாருது. அதாவது இந்த கூட்டணி வந்து கண்டினியூ ஆகுது, சட்டமன்ற தேர்தலில் கண்டினியூ ஆகுது, அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ராஜ்யசபாவுக்கு ஒரு இடம் கொடுக்கறது மூலமாக இந்த கூட்டணியை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த வாரத்துக்குள்ள ராஜ்யசபாக்கு மனு தாக்கல் பண்ண வேண்டி இருக்கிறதுனால, அதுவும் காங்கிரஸோட ஸ்போக்ஸ் பர்சன் பவன் கேராக் அந்த இடத்தை கொடுக்கறதா காங்கிரஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அதை சீக்கிரம் முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால ராஜ்யசபா ஒத்துட்டு இருக்காங்க. அதன் மூலமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலம், 1.5 மாத காலமாக ஒரு சந்தேகத்துல ஒரு ஊசலாட்டத்தோடு இருந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து முடிவுக்கு வந்திருக்கு. அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து உறுதியாயிருக்கு. அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த சட்டமன்ற தொகுதிகள் விஷயம் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. அது வந்து இதுவே பேசி தீர்த்துப்பாங்க வச்சுக்கோங்களேன். இப்ப கடைசியா வந்து காங்கிரஸ் வந்து 35 இடங்கள் வரையும் கேட்டாங்க, திமுக வந்து 28 இடங்கள் வரையும் வந்திருக்காங்க. ஸோ அந்த 35க்கும் 28க்கும் நடுவுல வந்து ஒரு ஃபிகரை வந்து அரைவு பண்ணணும். அது வந்து இனிமே பேச்சுவார்த்தைகள் நடத்தி அரைவு பண்ணுவாங்க. இன்னைக்கு பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் கிரீஷ் சோடங்கர் தான் ரொம்ப சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எல்லாம் பேசியிருந்தாரு. அவரே வந்து வெளியில வந்து ராஜ்யசபா உறுதியான ஆகிவிட்டது என்று சொல்வதன் மூலமாக கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க. இனிமே தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடந்தது, அது போன்ற விஷயங்கள், இல்ல மாணிக் தாக்கூர் பேசிய விஷயங்கள், இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர் பேசிய விஷயங்கள், அதெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு மேலிடத்துல, காங்கிரஸோட மேலிடத்துல, குறிப்பாக சோனியா காந்தியும் கார்கே அவர்களும் தலையிட்டு இந்த விஷயத்தை வந்து சரி பண்ணிருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. சோ காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது. இடங்கள் வந்து பிரச்சனையா இருக்கு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த 28க்கும் 35க்கும் நடுவில் ஒரு ஃபிகர் சட்டமன்ற தொகுதிகள் கொடுக்கப்படும் என்பது என்னுடைய கருத்து. ஆக்சுவலா மாநிலங்களவை தேர்தல் திமுக கூட்டணி சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கு அப்படிங்கிற பார்வை முன் வச்சிருக்கீங்க. நன்றி திரு பிரியன், இணைப்பு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக.